சாம், இன்னும் நீங்க உன் ஃப்ரெண்டு டேனியலை கூப்பிட்டு வரேன்னு சொன்ன, கூப்பிட்டே வரல. சும்மா சொல்லு. எது சும்மா சொன்னியா? எங்க அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா இதுதான் வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுத்தது கிடையாது. ரொம்ப ஐயோ, சும்மா சொல்றது மட்டும் இருக்கக்கூடாது, அதுபடி செய்யணும். அப்போ இன்னைக்கு ஓமை உனக்காக தான். புரியோ? என்ன வசனம்? இந்த ஓமைய மத்திய 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இருந்து 32 வரைக்கும் வாசிக்கலாம். இந்த ஓமையை இயேசு பிரதான ஆசிரியருக்கும் மற்ற மூப்பர்களுக்கும் சொன்னாரு. இந்த பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் ஏத்துக்கிட்ட வந்து, ஆமா நீரு எங்க ஆலயத்துல இருந்து விக்கிறவங்க எல்லாரும் துரத்தி விட்டீர, நீர் எந்த அதிகாரத்துல கேட்கிறீர்னு கேட்டாங்க. உடனே ஏசு சொன்னாரு, நான் ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அப்படின்னா நான் எந்த அதிகாரத்துல உங்களுக்கு இதை செய்யறேன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் சொல்லிட்டு ஏசு இந்த கேள்வி கேட்டாரு, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பரத்திலிருந்து உண்டானதா அல்லது மனுஷரிடத்திலிருந்து வந்ததான்னு கேட்டாரு. உடனே இந்த மூப்பர்களும் இந்த பிரதான ஆசாரியரும் அவங்களே பேசிக்கிட்டாங்க. ஐயோ, நம்ம பரலோகத்துல இருந்து வந்ததுன்னு சொன்னோம்னா அப்போ நீ ஏன் அவரை விசுவாசிக்கலன்னு சொல்லி நம்மகிட்ட பதிலுக்கு நம்மகிட்ட கேட்பாரு. நம்ம அவன் கொடுத்த ஞானஸ்நானம் மனுஷங்கிட்ட இருந்துதான் வந்ததுன்னு சொன்னோம்னா இந்த மக்கள் எல்லாம் நம்மள கல்லெறிஞ்சிருவாங்க. ஏன்னா அது பரலோகத்துல இருந்து வந்ததுன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்து, அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்க. உடனே இயேசு சொன்னாரு, அப்போ எந்த அதிகாரத்துல நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. எந்த ஓமையில இருந்தா நான் இன்னும் ஓமையே சொல்ல ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் தான் ஏசு அந்த பிரதான ஆசாரியருக்கும் அந்த மூப்பர்களுக்கும் ஒரு ஓமை சொன்னாரு. நல்லா கேளுங்க. ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அதுல அப்பா மூத்த குமாரனை பார்த்து, நீ போய் திராட்சை தோட்டத்துல இன்னைக்கு வேலை செய்யுன்னு சொல்லி சொன்னாரு. இந்த மூத்த குமாரன் நான் போல அப்படின்னு சொன்னா, ஆனா அதுக்கப்புறம் மனஸ்தாபப்பட்டு, அப்படிதான் இருப்போது, அப்பா சொன்னா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்ய போயிட்டான். இது அவங்க அப்பாவுக்கு தெரியாததுனால தன்னுடைய இளைய குமாரன்ட்ட போய், நீ திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை பாருன்னு சொல்லி சொன்னாரு. இளையகுமார சரிப்பா உடனே போது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திராட்சை தோட்டம் பக்கமே போகல. இந்த ஊமையை சொல்லிட்டு இயேசு பிரதான ஆசாரியர்களை பார்த்து கேட்டாரு, இந்த 2 பேர்ல யாரு அவங்க அப்பாவுடைய திட்டத்தின்படி செஞ்சதுன்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, அந்த மூத்த குமாரன் தான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இயேசு சொன்னாரு, நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க. நீங்க இளையகுமாரனை போல இருக்கிறீங்க. மத்தவங்க பார்வைக்கு நீங்க தான் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற பிள்ளைங்க மாதிரி காட்டிக்கிட்டீங்க. ஆனா உண்மையிலே அப்படி நடக்கிறது கிடையாது. இந்த யோவான் ஸ்நானகன் அந்த நீதி மார்க்கமாய் வந்திருந்தான். ஆனா நீங்க அவனை விசுவாசிக்கவே இல்லை. அவன் எப்படி வாழணும்னு காட்டுனா, ஆனா அவருடைய வார்த்தைகளை வேசிகளும் ஆயக்காரரும் கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆனா நீங்க அவனை நம்பவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. இந்த ஓமையில இருந்து என்ன கத்துக்கலாம்னா, கீழ்ப்படிதல் வெறும் வார்த்தையினால் மாத்திரம் இருக்கக்கூடாது, நம்முடைய நடக்கையிலும் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையின் படி, நம்ம வார்த்தையை பேசுறது மட்டும் இல்ல, அதன்படி நடக்கணும். வேற என்ன கத்துக்கலாம்னா, யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்துல வந்து இப்படி வாழணும்னு உபதேசிக்கல, அவன் அப்படியே வாழ்ந்து காட்டினான். அதே மாதிரி வார்த்தையினால் அல்ல, இந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு, ப்ரீச் ஆல்வேஸ் இஸ் நெசசரி யூஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம வார்த்தையினால் உபதேசிக்கிறத விட நம்ம வாழ்க்கையினால் உபதேசிக்கணும். சும்மா ஓர்த்தையில கீழ்படுறவங்க நடக்கையிலையும் கீழ்படுகிறது. தேங்க்யூ.